47 வருஷம் கழிச்சு உலகநாயகன் கமலஹாசன் அவர்களையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் ஸ்கிரீன்ல பார்க்க போறவங்க. ஆமாங்க, கமலஹாசன் அப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் இணைந்து நடிக்கிற இந்த படத்தை பத்தி பேச வேண்டியது இருக்கு. இது இல்லாம தியேட்டர்ல ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்கு. 2 ஃபேன்ஸுமே என்ஜாய் பண்ண போறாங்க. அதை பத்தியுமே பேசுவோம். அப்புறம் இன்னும் சில படங்கள், அதாவது ஜனநாயகன் ரிலீஸு, எல்ஐகே ரிலீஸு, இன்னும் சில அப்டேட்ஸ் அதெல்லாம் என்னென்ன பார்க்கலாம். ஸோ ஜனநாயகன் பொறுத்தவரையும் இன்னமும் இந்த சென்சார் இஷ்யூ போயிட்டு தான் இருக்கு. இன்னுமே சென்சார் போர்ட் சைட்ல இருந்து ஒரு அடுத்த ஸ்டெப் அவங்க எடுத்து வைக்கல. அப்படிங்கும்போது இது டிலே ஆகிட்டு தான் இருக்கு. அடுத்த வாரம் வரும், அடுத்த வாரம் வரும் எதிர்பார்த்தது போய் அடுத்த மாசம் வருமா, இல்ல அதுக்கு அடுத்த மாசம் வருமா அப்படின்னு எதிர்பார்க்குற நேரம் வந்துடுச்சு. ஸோ கண்டிப்பா இந்த படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான். எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட ஏப்ரல் மேவா அப்படிங்கும் போது அது ஜூன் மாசம் வரையும் தள்ளி போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சைட்ல இருந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்ச அப்டேட், மோஸ்ட்லி மே ஃபர்ஸ்ட் வீக் இல்ல செகண்ட் வீக்குள்ள இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டைம் தான் சம்மர் ஹாலிடேஸ், அதை தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. பார்ப்போம் எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்னு. அப்புறம் மார்ச் 19 அப்படிங்கிறது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அமைஞ்ச ஒரு நாளா அமைஞ்சிருச்சு. அதாவது மார்ச் 19 அந்த வீக்கே கிட்டத்தட்ட அப்படிதான் அமைஞ்சிருக்கு சினிமாவை பொறுத்தவரையும். ஏன்னா துரந்தர் 2 ரிலீஸ் ஆகுது, டாக்ஸிக்கு அந்த படமே ரிலீஸ் ஆகுது. இதுல பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட எல்ஐகே படமும் அந்த டேட்ல தான் ரிலீஸ் ஆகுது போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. இதுல இன்னொரு பக்கம் என்னன்னா, எல்சியூல வரப்போற பென்ஸ் படமும் மார்ச் 20ஆம் தேதி தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. இது இல்லாம ஒரு மலையாள படம் வேற, ஆடு 3 அப்படிங்கிற ஒரு படம், அந்த படமும் மார்ச் 19 தான் வருது. இது இல்லாம ஹிந்தி படங்கள், தெலுங்கு படங்களே மார்ச் 20, 21, 22 அப்படின்னு நிறைய படங்கள் ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போதைக்கு பெரிய படம்னா 2 படம், ஒன்னு டாக்ஸிக்கும் இன்னொன்னு துரந்தர் 2. அதாவது நான் சொல்றது மிகப்பெரிய படம், அதாவது 1000 கோடி 1500 கோடி அந்த ரேஞ்சு. அடுத்தது ஒரு 100 கோடி 150 கோடி ரேஞ்ச் அப்படிங்கும்போது கண்டிப்பா வந்து நம்ம எல்ஐகே சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தோட பட்ஜெட்டு கிட்டத்தட்ட 60ல இருந்து 80 கோடி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 2 படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனா பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு டைரக்டர் தியாகராஜா குமாரராஜா. ஒண்ணு வந்து சூப்பர் டீலக்ஸ், அந்த படம் பெரிய அளவுல பேசப்பட்டது. அந்த படத்துல இருக்க விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிறைய டீகோடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாம ஆரண்ய காண்டம் அந்த படமுமே வந்த சமயத்திலே பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு படம். இப்போ 3வதா பாக்கெட் நாவல் அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்களை வச்சு இப்ப அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஆக்சுவலா ஜப்பான் மொழியிலையுமே வந்து இந்த படத்தை எடுக்கிறாங்க. அதாவது ஜப்பான் மொழியிலையுமே இந்த படம் வரப்போகுது. ஜப்பான்லயுமே கிட்டத்தட்ட இங்க எந்த டேட்ல ரிலீஸ் ஆகுதோ அதே டேட்ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒரு தமிழ் படம், ஒரு தமிழ் ஹீரோ, தமிழ் டைரக்டர், ஜப்பான் மொழியிலையும் அந்த படம் வரப்போகுது. அதுவும் ரிலீஸ் ஆகிற அதே நாள்லங்கும் போது அது உண்மையிலே பெரிய விஷயம் தான். ஏன்னா ஜப்பான் மொழி அப்படிங்கும் போது அது பெரிய அளவுல ரீச் இருக்கும். விஜய் சேதுபதி அவர்களோட மகாராஜா படம் வந்து சைனால ஒரு பெரிய சம்பவம் பண்ணுச்சு. இந்த படம் ஜப்பான்ல பெரிய சம்பவம் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் ஓடிடியை பொறுத்தவரையும் டைரக்டா ஓடிடியில ரிலீஸ் ஆன ஜிவி பிரகாஷ் அவர்களும் அனஸ்வரா ராஜன், இன்னைக்கு பயங்கர பீக்ல இருக்கக்கூடிய அனஸ்வரா ராஜன் அவர்கள் நடித்த லக்கி த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற படம் இன்னைக்கு வந்து ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹாட்ஸ்பாட் 2 அமேசான் பிரைம்ல இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. மாதவன் அவர்களோட லெஜசி அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டர் சீரியஸ் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல. அதுவும் அதுல இளையராஜா அவர்கள் இசை. இது இல்லாம தியேட்டர்ல இப்போதைக்கு சூப்பரா போய்கிட்டு இருக்குது அப்படின்னா, கில்லி ஒரு பக்கம் ரிலீஸ் ஆயிருக்கு, சக்க போட்டுக்கிட்டு இருக்கு. துணிவு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவுமே ஒரு பக்கம் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆனா நியூ ரிலீஸ்ல ஏதாவது பெருசா ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா எதுவும் நடக்கல. தாய் கிழவி வந்து 27ஆம் தேதி வரப்போகுது. அது வேணா ஒரு பெரிய சம்பவம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கமல் சார் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த டீமை கூப்பிட்டு வாழ்த்தி இருக்காரு. அந்த டைரக்டர் தான் அடுத்ததான் கமல் சாரோட ப்ரொடக்ஷன்ல சிவகார்த்திகேயனை வச்சு எடுக்கிற படம் செய்யும். ஸோ ஃபைனலா உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் இணைந்து நடிக்கிற இந்த படம் வந்து நாளைக்கு 12/7க்கு வந்து ப்ரோமோ வருது. அது என்ன 12/7? அது என்ன கணக்குனா 12ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பிறந்த நாள், 7ஆம் தேதி வந்து கமல் சாரோட பிறந்த நாள். ஸோ 2 பேரோட பிறந்த நாளை வச்சு ஒரு டைம் அதுல பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு 12/7க்கு இந்த ப்ரோமோவை யூடியூப்ல மட்டும் கிடையாது, சோசியல் மீடியால மட்டும் கிடையாது, தியேட்டர்ல ஸ்கிரீனிங் பண்றாங்க. அதுவும் தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சவுத் இந்தியால இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான தியேட்டர்ஸ்ல எல்லாம் ஸ்கிரீனிங் பண்றாங்க. வெறும் 10 ரூபா டிக்கெட்ல. அது என்ன ஒரு 3 நிமிஷமோ 2 நிமிஷம் ப்ரோமோ இருக்குன்னா அதுக்கு ஒரு 10 ரூபா செலவழிச்சு. ஆனா கிட்டத்தட்ட முக்கியமான எல்லா தியேட்டர்ஸ்லயுமே ஃபுல் ஆயிடுச்சுங்க. இங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தியேட்டர் இருக்கு, அங்கே ஸ்கிரீனிங் பண்றாங்க அப்படின்னா இப்பவே புக் பண்ணிக்கோங்க. வெறும் 10 ரூபாய் தான். ஆனா கண்டிப்பா அதுக்கு அடிஷனல் சார்ஜஸ் அது இதுன்னு போட்டு ஒரு 50 ரூபா 60 ரூபா போயிடும். நீங்க 2 டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா 100 ரூபா கிட்ட வந்துடும்.
அது எப்படி இருந்தாலும் அதே தான். ஸோ 10 ரூபாங்கிறது ஒரு கணக்கு. ஆனா அவங்களுக்கு புக்கிங் சார்ஜ் அது இதுன்னு போயிடும். இருந்தாலும் 10 ரூபா டிக்கெட்டுக்கு கமல் சாரையும் ரஜினி சாரையும் நீங்க தியேட்டர்ல போய் பார்க்க போறீங்க. அது சாத்தியமா? நம்ம யோசிச்சு பார்த்துருப்போமா? அப்படி ஒண்ணு நடக்க போகுது. நீங்க எத்தனை பேர் இந்த ப்ரோமோவை தியேட்டர்ல போய் பார்க்க போறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. எந்த அளவுக்கு இதை பார்க்கறதுக்காக வெயிட்டிங்ல இருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சினிமா அப்டேட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.